பெட்ரூம்ல இருக்கிற கண்ணாடி ஜன்னல் கிட்ட தான் டெலிபோன் வச்சிருக்கு. அநேகமா இன்னொரு 2 செகண்ட்ல ரம்யா கிட்ட இருந்து டெலிபோன் வரும். அதை எடுக்கிறதுக்காக சத்யா நேரா அந்த கண்ணாடி ஜன்னல் கிட்ட வருவா. நாளைக்கு நைட் சரியா 9:30 மணிக்கு ரம்யா கிட்ட சொல்லி சத்யாவுக்கு போன் பண்ண சொல்ல போறேன். அந்த போன் அட்டன் பண்றதுக்காக சத்யா இந்த கண்ணாடி ஜன்னல் கிட்ட வருவா. அப்ப நான் இதே இடத்துல இருந்து அவளை ஷூட் பண்ண போறேன். என்ன யோசிக்கிற? முடியுமா முடியாதான்னா? நீ புரிதவராம சுடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா ஏற்கனவே போலீசாருக்கு மேல சந்தேகம் இருக்கிறதுனால நாளைக்கு விசாரணைன்னு வந்தா நிச்சயமா நீ தப்ப முடியாது. அத பத்தி நீ கவலைப்படாத. எந்த போலீஸ் ஆபீசர் மேல சந்தேகப்படுறானோ அதே ஆளை நாளைக்கு இந்த கேஸ்ல எனக்கு சாதகமான சாட்சியை நான் மாத்த போறேன். எப்படி? வா சொல்றேன். நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இது ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு போற ரயில்வே ரூட். இதெல்லாம் இன்பிட்வீன்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ். எந்தெந்த ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் எத்தனை மணிக்கு மூவ் ஆகுதுன்னு நான் எழுதி வச்சிருக்கேன். சப்போஸ் இதுதான் ராஜசேகருடைய பங்களான்னு வச்சுக்கோ. நாளைக்கு நைட் நான் மேட்டுப்பாளையம் போறத எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு சரியா 9:05க்கு ஊட்டியில ட்ரெயின் ஏறுவேன். ஊட்டியிலிருந்து 4வது ஃபர்லாங்ல வழியில் ஒரு அண்டர் பிரிட்ஜ் வரும். அங்க நீ கார்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு. நான் ட்ரெயினை விட்டு இறங்கினதும் நம்ம 2 பேரும் அங்கிருந்து கார்ல புறப்பட்டு நேரா ராஜசேகருடைய பங்களாக்கு போறோம். அதாவது அங்கிருந்து டிராவலிங் டைம் 20 மினிட்ஸ். சரியா 9:25க்கு நான் பங்களாக்குள்ள நுழைஞ்சிருவேன். 9:30க்கு ரம்யா கிட்ட சொல்லி சத்யாவுக்கு டெலிபோன் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா 9:30க்கு ரம்யா வீட்டுக்கு போன் பண்ணுவா. அதை அட்டன் பண்றதுக்காக சத்யா வருவா. வந்த உடனே நான் ஷூட் பண்ணிடுறேன். ஷூட் பண்றதெல்லாம் சரிதான். ஷூட் பண்ண உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. போலீசாருக்கு மேல சந்தேகம் வந்து நீ ட்ரெயின்ல இருக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிளாக் பண்ணா என்ன செய்வ? ஷூட் பண்ணிட்டு அங்கேயே இருக்க போறேன். அங்கிருந்து கார்ல கிளம்புனா 20 அல்லது 25 நிமிஷத்துல வெலிங்டன் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடலாம். அதாவது 10:05க்கு நான் ஸ்டேஷனுக்கு வந்துருவேன். 10:10க்கு தான் ட்ரெயின் மூவ் ஆகுது. எப்படி நான் ஊட்டியை விட்டு புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு தகவல் கிடைக்கும். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி போலீஸ் ஆபீசரை மேல சந்தேகப்பட்டு புறப்பட்டு வந்தாலும் நிச்சயமா வெலிங்டன் ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிக்கவே முடியாது. வேணா குன்னூர் ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிக்கலாம். ஆனா ஆல்ரெடி வெலிங்டன் ஸ்டேஷன்ல நான் ஏறதுனால போலீஸ் எந்த விதத்திலையும் என்ன குற்றவாளியாக்க முடியாது. பிளான்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் இருக்கு. ஆமா, போலீஸ் ஆபீசரே உனக்கு சாட்சி சொல்லுவார், நீ அது எப்படி? போலீஸ் ஆபீசருக்கு ஏற்கனவே மேல சந்தேகம். நாளைக்கு நானே வாலண்டியரா போன் பண்ணி நான் மேட்டுப்பாளையம் போறதா சொல்லுவேன். அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயம் அந்த ஆள் ஊட்டி ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். சோ நான் ட்ரெயின் ஏறினதுக்கு அந்த ஆளே ஒரு எவிடன்ஸ் ஆயிடுவாரு. என்னங்க, நானும் உங்களோட வரேங்க. என்னமா இது புறப்படும் நேரத்துல? ஒரு நாள் தானே, சீக்கிரமா வந்துருவாரு. பீஸ்ஃபுல்லா வழி அனுப்பிச்சு வை. இங்க பாருங்க, கட்டாயம் நாளைக்கு ஈவினிங்குள்ள வந்துடணும். அப்படி இல்ல நானே அங்க வந்துடுவேன். என்ன சத்யா, உன்னை விட்டு என்னால மட்டும் இருக்க முடியுமா? கட்டாயம் நாளைக்கு ஈவினிங் புறப்பட்டு வந்துடுறேன். ஏமாமா சிக்னல் போட்டாங்களாட்டுக்கு, நீங்க என்ன புறப்படுங்களேன்? ஒன்னும் அவசரம் இல்ல. ட்ரெயின் மூவ் ஆனோட நான் கிளம்புறோம். நீங்க ஏங்க வண்டியில இருங்க, ஆபீசர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சாரி சார், வைஃப் கிட்ட பேசிட்டு இருந்ததுல நீங்க இருக்கிறதையே மறந்துட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். உங்க வைஃப் மேல உங்களுக்கு ஓவர் அஃபெக்ஷன் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, வரேன் சார். அப்பா, என்ன சார் இவ்வளவு ஸ்ட்ராங்? நான் பிசிக்கலா தான் ஸ்ட்ராங். நீங்க மென்டலா என்னை விட ஸ்ட்ராங். நைஸ். ஓகே, வரேன் சார்.
ஏமா? இதுவே போதும்பா, இதுவே ஹெவியா இருக்கு எனக்கு. நோ நைட்ல மில்க் சாப்பிடணுமா? ஊத்து. ப்ளீஸ். வேணா 10 நிமிஷம் கழிச்சு அப்புறமா சாப்பிடுறேன்பா. ஓகே. சரிப்பா, நான் போய் படுத்துக்கிறேன். ஏமா, ராஜா ஊர்ல இல்ல, மாடியில தனியா படுக்கிறத விட கீழே ஏதாவது ரூம்ல படுக்கலாமே? இல்லப்பா, இங்க படுத்தா எனக்கு தூக்கம் வராது. நான் மாடியிலே போய் படுத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். குட் நைட்.
ஆயிருக்கு. அதான் போலீஸ்லாம் இருக்காங்க. ஓரமா வழி இருக்க, அதுல போலாமே. முட்டாள்தனமா பேசாத. நம்ம இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நிச்சயமா ஏதாவது ஒரு போலீஸ்காரன் என்ன நோட் பண்ணுவான். நாளைக்கு போலீஸ் என்கொயரின்னு வரும்போது இந்த நேரத்துல நான் ட்ரெயின்ல இல்லாம கார்ல இங்க கிராஸ் பண்ணி போனேங்கிறது ஒரு எவிடன்ஸ் ஆயிரும். இங்கேயே டைம் ஆயிட்டு இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துல ஸ்டேஷன்ல ட்ரெயினை வேற பிடிக்கணும். வேற ஏதாவது ரூட் இருக்கா? கொஞ்சம் பின்னாடி போனா லெப்ட்ல ஒரு பாதை போகுது. அது கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். அதுல போனா குறிப்பிட்ட நேரத்துல போய் சேர முடியாது. பரவாயில்ல, அதுலயே போவோம். அவசரப்படாதுன்னு சொன்னேன். கேட்டியா? காங்கே சுத்தம் அவுட். இப்ப என்ன செய்ய போற? இப்ப மணி 9:40 ஆகுது. 10:10க்கு நீ வெலிங்டன் ஸ்டேஷன் போயாகணும். இல்லைன்னா உன்னால ட்ரெயினை பிடிக்க முடியாது. நீ இம்மீடியட்டா போய் பக்கத்துல ஏதாவது டெலிபோன் பூத் இருந்தா ரம்யாக்கு போன் பண்ணி உடனே இன்னொரு கார் அனுப்ப சொல்லு. இந்த இடத்துல எங்க போய் நான் டெலிபோனை தேடுறது? அதுக்கு பேசாம மெயின் ரோடு போனா ஏதாவது கார் வரும். லிப்ட் கேட்டு போய் சேர்ந்துடலாம். நான் என்ன சொல்லணும் அதை செய். Come on, hurry up! Please, நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. கொலை நடந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ் ஆபீசர் ராஜா மேல சந்தேகப்பட்டு ட்ரெயின்ல ராஜா இருக்காரா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வெலிங்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. போலீஸ் ஆபீசர் வெலிங்டன் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்குள்ள ராஜா எப்படியாவது ட்ரெயின்ல ஏறி ஆகணுமே. சீக்கிரமா வேற ஒரு கார் அனுப்பிச்சு வை. இப்ப நான் கார் அனுப்புறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா போலீஸ் ஆபீசர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே புறப்பட்டாரு. அநேகமா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் ஜீப் உங்களை கிராஸ் பண்ணும். நீ எதுக்கு கார் அனுப்பிச்சு வை. போலீஸ் ஆபீசர்களை கிராஸ் பண்ணி போக முடியாம தடுக்க முயற்சி பண்றோம். ஓகே, நீ மெயின் ரோட்ல நின்னு கிட்ட கார் கொண்டு வந்த உடனே அவனை லேக் ஏரியால வெயிட் பண்ண சொல்லு. அதுக்கு நடுவுல போலீஸ் ஆபீசர் வந்தா அவனை நான் எப்படியாவது பிளாக் பண்றேன். அப்புறம் நைட்டா இந்த கார் எப்படியாவது ஷிஃப்ட் பண்ணி நம்ம செட்டுக்கு எடுத்துட்டு போயிரு. சரி. Come on, hurry up. சாரி, ஐ மேட் எ மிஸ்டேக். என்ன சார்? நம்மள ஸ்டேஷனுக்கு போகடாம பிளாக் பண்றதுக்கு தான் வந்து பிளான் பண்ணிருக்கான். கம் ஆன், ஹரி அப். சீக்கிரமா ஸ்டெப்னி பாஸ். எஸ் சார், குயிக். வேண்டாம். கெட் அவுட். ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வண்டி எடுங்க. கம் ஆன். சீக்கிரம் எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சாங்க. ஓகே சார். Station போலாம். Come on. Excuse me. Yes.
இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ். கார்ல போனா ட்ரெயினுக்கு முன்னாடி போயிட முடியுமா? 5 மினிட்ஸ் எர்லியராவே போலாம். தேங்க்யூ. கம் ஆன். எங்க போற? நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஆபீசர் முன்னால போறான். வேற ஏதாவது ரூட்ல போலாம். நான் சொல்றத கேளு. வேற ரூட் கிடையாது, இருக்கிறது ஒரே ரூட் தான். அவனை ஓவர்டேக் பண்ணி போனா நிச்சயமா உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். ஸ்பாட்லயே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவான். அடுத்த ஸ்டேஷன்ல அவன் ட்ரெயின் எடுத்து செக் பண்ணும்போது அங்க நான் இல்லன்னா அப்போ என்ன அரெஸ்ட் பண்ணிடுவான். கரெக்ட். அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல அவனை செக் பண்ணும்போது நீ அங்க இல்லனாலும் ஆபத்தான். அதே நேரத்துல நீ இப்ப கார்ல அவனை ஓவர்டேக் பண்ணாலும் ஆபத்தான். அதனால வேற ஏதாவது ஐடியா பண்ணி பாரு. இருக்கிறது ஒரே ரூட் தாங்கற. அதுல கார்ல அவனை ஓவர்டேக் பண்ணாலும் ஆபத்து. அதே சமயத்துல அடுத்த ஸ்டேஷன்ல வேற நான் இருந்தாகணும். அதே சார், இன்னும் 5 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துருமில்ல? வழக்கமா இதுதான் அரைவல் டைம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்? டிராக்ல ஏதோ டைம் பா வச்சிருக்கிறதா மெசேஜ் வந்திருக்கு. அதனால லைன் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. ட்ரெயின் எந்த இடத்துல சார் நிக்குது? இங்க இருந்து 3வது கிலோமீட்டர்ல. கம் ஆன். जैसे कोई मेरी जिंदगी மிஸ்டர் நாயர். எஸ் சார். ராஜசேகரையும் சத்யாவையும் நான் பர்சனலா என்கொயர் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க ராஜா கிட்ட பேச்சு கொடுத்து அவர் ரூம்குள்ள வரவிடாம பாத்துங்க. ஓகே சார். மிஸ்டர் ராஜசேகர், இதுவரைக்கும் இந்த வீட்டுல 3 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. முதல் இன்சிடென்ட் உங்க பொண்ணு காணாம போனது. செகண்ட் ஒன் வேலைக்காரன் நெருப்புல இருந்தது. தேர்ட் ஒன் இப்ப வேலைக்காரி சுடப்பட்டது. உங்க ஸ்டேட்மெண்ட் படி உங்க பொண்ணு காணாம போறது இந்த வீட்டுல வழக்கமா நடக்கிற ஒண்ணா இருக்கலாம். ஆனா மத்த ரெண்டையும் அப்படி நினைக்க முடியல. தீ விபத்து நடந்தப்போ ஸ்டவ் பத்த வைக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணது உங்க பொண்ணுதான். எதிர்பாராத விதமா வேலைக்காரன் பலியாயிட்டான். அதே மாதிரி இப்ப வேலைக்காரி சுடப்பட்டது சத்யாவோட பெட்ரூம்ல தான். அதாவது குற்றவாளியோட பிளான் படி சத்யா தான் அந்த டெலிபோன் அட்டென்ட் பண்ணிருக்கணும். பால் எடுத்துட்டு வந்த வேலைக்காரி அந்த டெலிபோன் அட்டென்ட் பண்ணுவான்னு கொலையாளி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். ஜன்னல்ல தெரிஞ்ச ஷேடோவை சத்யா நினைச்சு ஷூட் பண்ணிருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா என் பொண்ணு எதுக்காக மர்டர் பண்ணணும்? உங்க சொத்துக்கள் அடையறதுக்கு. யூ ஆர் ராங் மிஸ்டர் சங்கர். அப்படியே என் பொண்ணுக்கு ஏதாவது நடந்தாலும் என் சொத்து பூராவும் நிச்சயமா என் மாப்பிளைக்கு தான் சேரும். அப்ப அந்த குற்றவாளி ஏன் உங்க மாப்பிள்ளையா இருக்க கூடாது? மிஸ்டர் சங்கர், ஆர் யூ மேட்? உண்மையான குற்றவாளியை ட்ரேஸ் பண்ண முடியலங்கிறதுக்காக இப்படி அப்பா மேல பழி சுமத்துறது மடத்தனம். என் சர்வீஸ்ல எத்தனையோ கிரிமினல்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனா யாரை கொலை பண்ண போறோமோ அவங்களையே தனக்கு சாதகமான விட்னஸா பயன்படுத்திக்கிற புத்திசாலியான கிரிமினல் உங்க மாப்பிள்ளை தான். ஷட் அப். என் சொத்து சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கல. நான் பைத்தியமா இருந்த நேரத்துல நான் குணமாகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல மிஸ்டர் சங்கர், 1 வருஷத்துக்குள்ள என் பொண்ணுக்கு குணமாகலைன்னா நானே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா என் மாப்பிளைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என் டாக்டரை மர்டர் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்கு? இதுவரைக்கும் மனைவிங்கிற ஸ்தானத்துல அவருக்கு நான் எந்த பணிவிடையும் செய்யல. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல அவர் என்ன எப்படி எல்லாம் கவனிச்சிட்டு தெரியுமா? சுருக்கமா சொல்லணும்னா அந்த அளவுக்கு எங்க அப்பா கூட என்கிட்ட பாசமா இருந்தது இல்ல.
நான் இதுவரைக்கும் கடவுளை நம்பினதில்ல. இப்ப உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். காட் bless you. ஹலோ, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேர்ல வராம போன்ல என்ன வேண்டியிருக்கு? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ இருக்கிற வீட்டை சுத்தி போலீஸ்காரங்க மப்டியில சுத்திட்டு இருக்காங்க. அதனால நீ இம்மீடியட்டா வேற ஏதாவது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரு. வேற வீடா? திடீர்னு வேற வீட்டுக்கு போக சொன்னா நான் எங்க போறது? போட் ஹவுஸ் தாண்டி லாரன்ஸ் ரோட்ல நம்பர் 26ல ஒரு பங்களா வேக்கண்டா இருக்கு. அங்க இருக்கிறவன் நம்ம சம்பந்தப்பட்டவன் தான். நான் இம்மீடியட்டா போன் பண்ணிடுறேன். உடனே ஷிஃப்ட் ஆயிரு. ஓகே. சத்யா, என்ன சத்யா? சத்யா, ஏன் அழற? ப்ளீஸ் சத்யா, ஏன் அழற? என்ன சத்யா இது? என்னோட சொத்தை பூரா உங்க பேர்ல எழுதி வச்சிருக்கேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? இந்த சொத்துக்காகத்தானே ஏற்கனவே நீங்க 2 கொலை பண்ணிருக்கீங்க. 3வது கொலை நடக்க கூடாதுன்னுதான் சொத்தை உங்க பேர்ல எழுதியிருக்கேன். சத்யா, போலீஸ் ஆபீசர் உன்னை அனாவசியமா குழப்பிருக்காரு. நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். தீனா என்ன சந்தேகப்படாத. இல்லைங்க, உங்க மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என் உயிருக்கு பயந்துகிட்டு நான் இதை செய்யல. நடந்த 2 கொலையையும் நீங்க தான் செஞ்சிருக்கீங்கன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சரியான சாட்சி எதுவும் இல்லாததுனால்தான் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணல. இந்த நிலைமையில மறுபடியும் என்ன நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணா போலீஸ் நிச்சயமா உங்களை பிடிச்சிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் சொத்தை உங்க பேர்ல எழுதி வச்சேன். சொத்தை உங்க பேர்ல எழுதினேங்கிறதுக்காக நீங்க என் கூட நிரந்தரமா வாழணுங்கிற அவசியம் இல்ல. இப்பவே உங்க விருப்பம் போல நீங்க எங்க வேணாலும் போகலாம். நீங்க என்ன பிரிஞ்சாலும் நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு காரணம் என் வயிற்றுல வளர உங்க குழந்தைதான். என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைய பாக்குறதுக்காகவாவது ஒரு தடவை வந்துட்டு போங்க. நிச்சயமா நீங்க திரும்பி வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த நம்பிக்கையிலேயே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. என் லைஃப்ல நான் நினைச்சு வந்த காரியம் எதுவுமே இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதில்ல. பாவ புண்ணியங்களை பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மறுபடியும் மனசு மாறதுக்குள்ள திரும்பி போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். குட் பை. ப்ளீஸ், நான் சொல்றதை நம்புங்க. அந்த வீட்டை சுத்தி போலீஸ் மப்டியில இருக்கிறதாவும் உடனே ஷிஃப்ட் ஆகணும்னு ராஜா போன் பண்ணி சொன்னான். அதனாலதான் இங்க வந்தேன். திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. அப்படி உண்மையிலேயே நான் ராஜா கூட மயங்கி அவன் கூட ஓடுறதா இருந்தா இப்ப எதுக்காக போன் பண்ணி நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன்னு சொல்லணும்? நானா போன் பண்ற வரைக்கும் நீங்க போன் பண்ணக்கூடாது. நேர்லயே வரக்கூடாது. ராஜாவுக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் நம்ம பிளான் அப்செட் ஆயிடும். ஓகே, நானே போன் பண்றேன். Come on. Number? யாருக்கு? I said number. 4 4 3 3 2 2. 7. அவன் உடனே இங்க புறப்பட்டு வர சொல்லு. வேற எதுவும் பேசக்கூடாது. ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். உடனே புறப்பட்டு வாங்க. வாங்க சொல்றேன்.
தெரியாம செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சுக்க ராஜா. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சேதுபதிதான். அவன் தான் உன்னை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னான். ஆனா நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன் ராஜா. ப்ளீஸ் ராஜா, என்ன விட்டுடு ராஜா. என்ன ஒண்ணு செஞ்சிடாத ராஜா. என்ன விஷயம்? திடீர்னு போன் பண்ணி வர சொன்னீங்க. போன்ல கூட பயந்த மாதிரி பேசினேன். அதான் கூட்டத்தோட வந்தேன். என்ன விஷயம்? முதல்ல அவங்கள எல்லாம் ரூமுக்குள்ள போக சொல்லு. நாம 2 பேரும் தனியா பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ரூம்ல இருங்க, அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சோகமா இருக்கியே? என்ன விஷயம்? Get up. Move. Sit down. Sit down. ராத்திரி சத்யாவுக்காக நீ கொடுத்து அனுப்பிச்ச பாய்சன் இப்ப உனக்கே யூஸ் ஆகுங்கிறத நீ எதிர்பார்த்திருக்க மாட்டே இல்ல? எனக்கு தேவை 2 பேர்த்தோட உயிர் இல்ல, யாராவது ஒரு ஆள் செத்தா போதும். நான் 1, 2ன்னு 10 எண்ணுவேன். அதுக்குள்ள யாராவது ஒரு ஆள் எடுத்து குடிச்சிட்டா இன்னொரு ஆள் உயிர் பொழைச்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற தியாக மனப்பான்மை இல்லைன்னா 2 பேருமே அனாவசியமா சாக வேண்டி இருக்கும். யாரு சாகணும் யாரு உயிரோடு இருக்கணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. 1 அவசரப்படாது. 3 4 5 6 7 8. ராஜா, நான் உண்மையை சொல்லிடுறேன். உன்னை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னது இவன் தான். இவன் ஆக்ட் பண்ண சொன்னா, ஆனா நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன் ராஜா. என்ன நம்பு ராஜா, ப்ளீஸ். ராஜா, எங்க மாமாவுக்கு சொத்து இருக்குன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா ராஜா பெரிய திறமையான ஆளு. அவனை வச்சு சொத்தை அடைஞ்சலான்னு பிளான் கொடுத்ததே இவதான். போய் சொல்லாத. ராஜாவுக்கு சொத்து வந்த உடனே அவரையும் மாற்ற பண்ணிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீ தானே சொன்ன. அப்படியே மாத்தி சொல்றாளே. அவ சொன்னதெல்லாம் நான் சொன்னதா சொல்றாளே. இல்ல ராஜா, அவனை ஏமாத்த பார்க்கறான். இதை நம்பாத. நம்பாத ராஜா. இவ்வளவு உயிரோட கெடுத்துறவா. நானே கொண்டு நான் சொல்றது கேளு. நம்பாத ராஜா. ராஜா, வாசப்படி ஒரு ஆள் சித்தாச்சு. உனக்கு கிடைக்கிற சொத்துல பாதி எனக்கு கொடுத்துரு போதும். வேண்டாம், அன்னைக்கு சொன்னில அது மாதிரி
10% கொடு, போதும். ஏன் விஷயத்தை கலக்குற? வேண்டாம், சொத்தே எனக்கு வேண்டாம். என் உயிரோட விட்டு நான் போறேன். அவளுக்காவது 10 நம்பர் கவுண்ட் பண்ண, உனக்கு 3 நம்பர் தான். 1 ராஜா, 2 தப்பு. இத உன் கையில மாட்டிட்டு அவன் கையில மாட்டு. நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க யாராவது இந்த பில்டிங் குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க போலீஸ் ஆபீசரை நீங்க இழக்க வேண்டி வரும். எல்லாரும் அங்கங்க அப்படியே நில்லுங்க. அவரா வெளியே வர்ற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. கமான், மூவ். சார் வேண்டாம் சார், ஆபீசர் வேற உள்ள இருக்காரு. இந்த சமயத்தில் நீங்க ரிஸ்க் எடுக்கிறது அவளுக்கு நல்லா இல்ல சார். உங்க ஆளுங்களுக்கு உங்க உயிரை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தைரியமா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேரு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். நான் ஒருத்தன் சாகிறதுனால ஒரு உயிர் தான் போகுது. ஆனா நீ சாகிறதுனால பல உயிர்கள் காப்பாற்றப்படுது. மரியாதையா சரண்டர் ஆயிரு. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். டோன்ட் பி எ ஃபூல். எல்லா கதவையும் சாத்திட்டு நீயும் உள்ள உட்கார்ந்துட்டு தப்பிக்க முடியும் நினைக்கிறியா? முடியாதுங்கிற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். முடிஞ்ச உங்க டிபார்ட்மெண்ட் என்ன ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணட்டும். அனாவசியமா உயிர் எடுக்கிறத விட மரியாதையா சரண்டர் ஆகலாம்ல. என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த விஷயத்திலயுமே நான் பிளெக்சிபிள் ஆனது இல்ல. அதுவும் இல்லாம இப்ப நான் ரொம்ப வெக்ஸான மூட்ல இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு தடவை தான் சுட முடியும்னு நினைக்கிறேன்.
ஒரே ஒரு புல்லட்டை மிச்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறேன். அந்த ஒண்ணு யாருக்கு? எனக்கா? இல்ல, எனக்கு. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. நிச்சயமா போலீஸ் உங்களை சுட்டுடுவாங்க. என் கண்ணு முன்னாலேயே நீங்க சாகிறத நான் விரும்பலைங்க. நீங்க எனக்கு உயிரோட வேணும். பிளீஸ், தயவு செஞ்சு சரணடைஞ்சிடுங்க. அப்படி நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சா முதல்ல என்ன கொண்டுடுங்க. என் கண்ணு முன்னாலேயே உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. நீங்க சாக கூடாதுங்க. எனக்காவது உயிர் வாழணும். பிளீஸ், என்னை ஏமாத்திடாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், கொஞ்சம் அலோவ் பண்ணு. அது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். ப்ளீஸ்.